புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தமான ஏதாவது ஒரு தொல்லைகள், சரிங்களா? இல்லை அப்படின்னா குழந்தைகள் சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை அப்படின்னா அந்த மனசுக்கு ஒரு திருப்தியாகவே ஒரு நாள் கூட அமைய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு தொல்லைகள், ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரணும், பூர்வீகத்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுடைய நட்சத்திர நாள் வருது இல்லைங்களா, புனர்பூச நட்சத்திரம், அந்த புனர்பூச நட்சத்திர நாளில் வந்து பெருமாள் கோவிலுக்கு போங்க, அங்கே இருக்கிற தாயார் சன்னதிக்கு போய் ஒரு தாமரை பூ மாலை வைங்க, இல்லைன்னா ஒரு தாமரை பூவாவது வைங்க, வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. அந்த குங்குமத்தை கொண்டு வந்து தினசரி நெத்தியில் வச்சுட்டு போங்க. பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து விடும். இந்த வாரத்தில் 24, 25, 28 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள், பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க. எந்த ஒரு முக்கியமான பிசினஸ் சம்பந்தமான விஷயம் இருந்தாலும் சரி தான், முக்கியமான சுப நிகழ்ச்சி இருந்தாலும் சரி தான், இந்த நாட்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸ் வாரமாக அமையும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு வீட்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாகவே இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. ஏன்னா குழந்தைங்க வந்து நம்ம சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரியான மனக்குறைகள் ரொம்ப கஷ்டங்கள் பட்டுட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு தொல்லைகள் வந்துகிட்டே இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்னைக்கும் சிவன் கோவிலுக்கு போங்க, வில்வ மாலை போடுங்க. அந்த சிவன் கோவில், சிவன் பள்ளி கொண்டிருக்கும் அந்த சிவன் எழுந்தொருளி அருள் பாலிக்கும் அந்த பிரகாரத்தை 11 முறை வலம் வாங்க. வலம் வந்துட்டு 2 நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க. அப்புறம் பாருங்க, உங்களுடைய மனக்கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இந்த வாரத்தில் 23, 26, 27, 29 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள், பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரம் சக்சஸான வாரமாக அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பூர்வீகம் சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை, என்னுடைய பத்திரத்தில், அதாவது பூர்வீகம் சம்பந்தமான பத்திரம் இருக்குங்க, அந்த பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மூலப்பத்திரங்கள் வந்து எங்கே இருக்குது என்னன்னு தெரியல, அந்த பூர்வீகத்தை வந்து ஒரு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த கண்டுபிடிக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது சார்ந்த கோர்ட்டு கேஸு, வில்லங்கங்கள், பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அப்போது இந்த பிரச்சனையிலேருந்து வந்து நீங்கள் வெளில வரணும்னு வச்சுக்கோங்களேன், அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. சிவன் கோவிலில் இருக்கிற அம்மன் சன்னதிக்கு போங்க, போய் அரளிப்பூ மாலை போடுங்க. மிக மிக சிறப்பு. அரளிப்பூ மாலை வந்து உங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க. அந்த அம்மன் சன்னதியை வந்து 9 முறை சுற்றி வாங்க. இது மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இந்த வாரத்தில் வந்து 24, 27, 28 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள், பணவரவுகள் உங்களை தேடி தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும்.